பைசன் கூட்டமா இருக்கும்போது எதிரியை பார்த்துட்டா பயந்து சிதறி ஓடாம கூட்டமா சேர்ந்து அந்த எதிரியை தாக்க வரும். அதனால அதோட எதிரியும் கூட்டமா இருக்கும். பைசனை பார்த்தா அப்படியே நைஸா நழுவி போயிடும். ஆனா புலி மட்டும் பைசன்களை புத்திசாலித்தனமா வேட்டையாடும். பைசன் கூட்டத்தை புலி பார்த்துச்சுன்னா புதர்ல போய் தான் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு பதுங்கி இருக்கும். பைசன் மேயும் போது அதுல எதனா ஒண்ணு கூட்டத்துல இருந்து தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது புலி அந்த குறிப்பிட்ட பைசனை மட்டும் டார்கெட் பண்ணி பாஞ்சி அதை கடிச்சு கொதறிட்டு புலி ஓடிடும். பைசன் நடக்க முடியாம மயக்கமடைஞ்சி கீழே சாஞ்சிடும். மற்ற பைசன் அதை காப்பாற்ற முயற்சிக்கும். புரட்டி புரட்டி பார்க்கும். இனி அதை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச பைசன் எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடும். எல்லா பைசனும் போனதுக்கு பிறகு புலி தன்னோட மறைவிடத்துல இருந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பைசனை முழுசா கொன்று அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும். நம்மளோட நாட்டுல இருக்கிற பைசனுக்கு ஐரோப்பால அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பேரு வைசன். 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்துல பயாலோ வைசா காட்டுல இந்த வைசன்னு அழைக்கிற பைசன் அதிக அளவுல காணப்பட்டது. 2 மீட்டர் உயரமும் 1000 கிலோவுக்கும் மேற்பட்ட எடையும் கொண்டதா இருக்கு.